அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் தொடர்படியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழருக்கு சொன்ன ஒரு சில உபதேசங்கள், இன்னும் முன் சென்ற நபர்களுடைய வரலாறுகள், படிப்பினைக்குரிய வரலாறுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நாம் பார்க்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, அல்லாஹுடைய தூதர் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். ஒரு மனிதர் ஒரு காட்டுப்புற நிலங்களில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த மேகத்திற்கு ஒரு சத்தம் கொடுக்கப்படுகிறது. மழை பொழியக்கூடிய மேகத்திற்கு ஒரு சத்தம் கொடுக்கப்படுகிறது. இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று உன்னுடைய நீரை நீ பொழிவாயாக என்று ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை இந்த நடந்து செல்லக்கூடிய நபர் பார்க்கிறார். யாருக்கு இது மேகத்திற்கு கட்டளையிடப்படுகிறதே? அப்படி என்ன அந்த நபர், அது யாருடைய தோட்டம் என்று அந்த தோற்றத்தை பார்ப்பதற்காக வேண்டி அந்த மனிதர் அந்த மேகம் போகக்கூடிய அந்த திசையை நோக்கி போகிறார். அந்த மேகமானது ஒரு கற்கள் மீது, கருங்கற்கள் மீது தண்ணீரை பொழிகிறது. அந்த தண்ணீரானது ஒரு ஓடையில் சென்று அப்படியே அது ஒரு திசையை நோக்கி போகிறது. இவரும் அந்த ஓடையை பின்தொடர்ந்தே போகிறார். அங்கு போய் பார்த்தால் ஒரு மனிதர் தண்ணீரை எல்லாம் வாய்க்காலில் வெட்டி தண்ணீரை அவருடைய தோட்டத்திற்கு மாற்றி விட்டு கொண்டு இருக்கிறார். உடனே இவர் போய் அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹுடைய அடியாரே, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய பெயரை சொல்கிறார். இந்த பெயரை கேட்டவுடன் இவருக்கு ஆச்சரியம். மேகத்திடம் என்ன பெயர் சொல்லப்பட்டதோ அதே பெயர் இவரும் சொல்கிறார். உடனே கேட்கிறார், நீங்கள் இந்த தோட்டத்தில் வரக்கூடிய இந்த விளைச்சல்களை என்ன செய்றீங்கன்னு கேட்கிறார். உடனே அவர் கேட்கிறார், என்னுடைய பெயர் எதற்காக கேட்கிறீங்க என்று கேட்கும் பொழுது உடனே இவர் சொல்லுகிறார், நான் வரும் திசையில் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுமாறு மேகத்திற்கு கட்டளையிடப்பட்டது, அந்த சத்தத்தை நான் கேட்டேன், அதனால தான் கேட்கிறேன், என்ன செய்கிறீர்கள்? உடனே இந்த நபர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், என் தோட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சலை நான் மூன்றாக பிரிப்பேன். ஒரு பகுதியை நானும் எனது வீட்டு மக்கள், மனைவி மக்கள் சாப்பிடுவதற்காக ஒதுக்கிக் கொள்வேன். இன்னொரு பகுதியை நான் தானம் தர்மம் செய்வதற்காக நான் வைத்துக் கொள்வேன். இன்னொரு பகுதியை மீண்டும் நான் விளைச்சல் செய்வதற்காக வைத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்கிறார். இந்த செய்தி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. முஸ்லிம்ல 2984வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. வேறொரு அறிவிப்புல சொல்லும் பொழுது, அந்த தானம் தர்மம் செய்வேன் என்ற அந்த பகுதி ஏழை எளியோர்களுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கெல்லாம் நான் அந்த ஒரு பகுதியை நான் கொடுத்து விடுவேன். ஆக மூன்றாக பிரித்து தனக்கும் இன்னும் ஏழை எளியோர்களுக்கும் இன்னொரு பகுதியை, மூன்றாவது பகுதியை மீண்டும் மறுபடி விவசாயம் செய்வதற்காகவும் வைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ஆக இப்படி அவர் தன்னுடைய விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை மூன்றாக பிரித்து அவர் மக்களுக்கும் கொடுக்கக்கூடியவராக, ஏழை எளியோருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பண்பு இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அவருடைய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுமாறு மேகத்திற்கு கட்டளையிட்டான் என்ற செய்தியை நாம் எங்க பார்க்கிறோம். அப்போ யார் ஒருவர் தனக்காக மாத்திரம் அல்லாமல் பிறருக்காகவும் பிறர் மக்களுக்காகவும் நல்லை நாடுவார்களோ, பிறர் மக்களுக்காக அவர்கள் சதக்கா செய்வார்களோ, அவர்களுக்கு எண்ண முடியாத, நினைக்க முடியாத நன்மாராயிரம் அவருக்காக வேண்டி கொடுக்கப்படும். இம்மையிலும் மறுமையிலும் அவர் சிறந்து விளங்குவார் என்பது நமக்கு தெரியுது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அந்த அடிப்படையில் நம்ம அதிகமாக தான தர்மங்கள், சதக்காக்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதம், இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு நாம் தான தர்மம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தான தர்மம் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது என்று சொன்னால்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் காற்றை விட வேகமாக தான தர்மங்கள் செய்வார்கள் வருது. காற்றை விட வேகமாகனா அப்ப எந்த அளவுக்கு அவங்க தான தர்மம் செய்வார்கள் என்பதை குறிப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு உவமை. அப்ப அவ்வளவு வேகமாக அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக நாமளும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக, ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்மகிட்ட ஒரு தவறான ஒரு சிந்தனை இருக்குது. என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு என்ன செய்வோம்னா, பேங்கில் சில்லறைகளை மாற்றி வச்சிருப்போம். மாற்றி வச்சு யாசகம் கேட்குறவங்களுக்கு 50 20 100ன்னு கொடுப்போம். இதை தான் ஜக்காத்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது சதக்கா. ஜக்காத்துங்கிறது நாம வச்சிருக்கக்கூடிய பவுன்ல கிட்டத்தட்ட 85 கிராம் 10.25 பவுன் வரும். அது ஒரு வருஷம் பூர்த்தியாக இருந்தால் அதற்கு 2.5% அதுக்கு ஜக்காத் நம்ம கொடுக்கணும். இது வருடம் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரமலான் மாதத்துல ஒரு 5000 ரூபாய்க்கு என்ன செய்யறோம், நம்ம மாத்தி வச்சு அதற்கு நம்ம சதக்காக்கள் கொடுத்துட்டு ஜக்காத்து கொடுத்துட்டேன். இதுக்கும் ஜக்காத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இது நாம கொடுக்கக்கூடிய தான தர்மம். ஜக்காத்துங்கிறது நம்ம கடமை. அதை கொடுக்கலன்னா நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நாம ஜக்காத்துங்கிறது வேறு, சதக்காங்கிறது வேறு. அப்ப ஜக்காத்தை நாம சரியான முறையில நாம நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் சதக்காக்களையும் நம்ம மேல் மிச்சமாக அவ்வப்போது ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட சதக்காக்களை கொடுக்கக்கூடியவர்களாக, ஜக்காத்தை சரியான முறை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.